ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சீரக குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நாங்க சின்ன வயசா இருந்தப்ப, ஜுரம் விட்டப்புறம் வாயெல்லாம் வந்து கசந்து இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதெல்லாம் கூட கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி நேரத்தில இந்த குழம்பு வச்சு குடுப்பாங்க. நல்ல ஜீரண சக்தியும், மருத்துவ குணம் நிறைந்த ஒரு நல்ல குழம்பு இது. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, நல்ல பழுத்ததா இருக்கட்டும். அப்புறம் வந்து 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 சில்லு. அப்புறம் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்ப வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியா வேண்டாம். குழம்புல தான் போடப் போறோம். அப்புறம் வந்து தக்காளிய வந்து கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லாம் கலந்த மாதிரி நல்ல கிரேவியா வரும். அப்புறம் தேங்காவும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பில. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப அடுப்ப பத்த வச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிய வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் லேசா சூடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரைக்கிறது ஈஸியா இருக்கும். ஒரு முறை கழுவி தண்ணி ஊத்திட்டு, ஏன்னா நெறைய கை பட்டுருக்கும் இல்லையா? அதனால வந்து அழுக்கு போன மாரி கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி மறுபடியும் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. அப்ப அந்த மாரி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில இருக்கிற புளிப்பு தன்மை ஃபுல்லா வந்து வந்துரும் சொல்லுவாங்க. அதனால வந்து லைட்டா வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்ப நம்ம மொத்தம் சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்ப பத்த வச்சு கடாய் வச்சுக்கோங்க. அந்த வெறும் வாணலியில நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகத்த வந்து லேசா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். அந்த மாரி பொரியுது இல்லைங்களா? அந்த நேரத்தில வந்து இத வந்து ஒரு மிக்ஸி கப்புக்கு மாத்திக்கோங்க. அதே கடாயில நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது காரக்குழம்புன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமா விட்டுக்கோங்க. கொஞ்சமா கடுகு, அப்புறம் எடுத்து வச்சிருக்க ப பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அது லேசா வதங்குனதுமே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அத வந்து வதக்கிக்கோங்க. இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க வந்து காரம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து முதல்ல உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கடைசியா மொத்த உப்பும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா கலந்து இந்த மாதிரி பாருங்க சாஃப்ட்டா வந்தாச்சு. இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அடுப்ப வந்து கம்மி பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து வேகட்டும். அந்த நேரத்தில வந்து நம்ம இந்த அரைச்சு ஊத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயும், அந்த சீரகம் வறுத்து வச்ச சீரகம் 2த்தையும் வந்து இந்த மாரி நைஸா வந்து தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்ப இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்க. நல்லா எல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்து கிரேவியா வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளி வந்து ஊத்திக்கலாம். ஊற வச்சிருந்தேன் இல்ல, அந்த புளிய வந்து நான் கரைச்சு வடிகட்டி வச்சிருந்தேன். அத தான் சேர்த்துருக்கேன். இப்ப கொஞ்ச நேரம் மூடி ஏன்னா புளி தண்ணி சேர்த்தப்புறம் கொஞ்சம் கொதிச்சா தான் நல்லாருக்கும். இல்லாட்டி பச்சை வாசனை வரும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்ந்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற உப்பும் சேர்த்துக்கலாம் இப்ப. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. ஏற்கனவே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்க உப்புக்கு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கொதிச்சதுமே ஒரு கொதி வந்ததுமே வந்து அடுப்ப அணைச்சிரலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப கடைசியா. இப்ப எல்லாம் சேர்ந்து நல்லா குழம்பு நல்லா ரெடி ஆயிருச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லது. அதனால வந்து இது வச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.